யானை தாக்கிய காரணத்தால் இங்கே கார்த்தி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இது மிகுந்த வருத்தத்திற்கு உரிய ஒன்று. அந்த குடும்பத்திற்கு உடனடியாக தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் துறையினுடைய அதிகாரிகள் நாங்கள் நேரடியாக வந்து அந்த குடும்பத்தை சார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி 10 லட்சம் ரூபாய் ஒரு நிவாரண உதவியாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அன்றைக்கு அவரோடு போனவர்கள் பாஸ்கர் என்ற ஒருவர், அவர் அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரும் இப்பொழுது தேறி வருகிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையில் மற்றொரு இருக்கிறார், அவருக்கும் தேவையானது செய்திருக்கிறோம். ஹரிஸ், இன்னும் 2 பேர் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் போய் பார்க்க போகிறோம். இதுவெல்லாம் நம்ம வருத்தத்துக்குரிய ஒன்று. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரலும் அவங்க என்ன அதில் வேலை செய்யணுமோ அந்த வேலையை நீட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த இடத்துல அது சொல்கிறது சரியா இல்லையாங்கிறது கூட தெரியல, ஒரே ஒரு வேண்டுகோள் உள்ளூர்காரர்கிட்ட கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இடத்துக்கு போகிறத தவிர்க்கணும். இப்போ அவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரிகள் சொல்கிறது காலையில் 8 மணிக்கு மேலே சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு உள்ள போனாக்க ஒரு ஆபத்து இருக்கிறதில்ல, மற்ற நேரத்தில் தான் இந்த ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இங்கே இருக்கிற இளைஞர்களை அவங்க எஜுகேட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ரிஸ்க் எடுக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோளாக இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இதில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சொல்லி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விசாரித்து வரலாம். அந்த யானை தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு. இவங்க பின்னாடி போகும்போது தான் அது அந்த பாஸ்கருங்கிறவர் முதல்ல அடிபட்டிருக்காரு. அவர் வந்து பின்னாடி போகலை. அது வந்த வழியில் அவர் தெரியாமல் நின்ட்டார், அடிபட்டார். அதை தெரிஞ்சு இவங்க பின்னாடியே போகிறாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. குற்றம் சொல்கிறதுக்காக இல்லை, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இங்கே கூட சொன்னோம், நீங்கள் கூட்டம் போட்டு சொல்லுங்கன்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே அதிகாரிகள் வந்து அவங்கள சந்திக்கிறதா இருக்காங்க. எனவே அந்த வேண்டுகோளையும் இங்கே நாங்கள் வைக்க விரும்புகிறோம். நீண்ட காலமாக அதே இல்லை, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது வந்து அமைச்சரை வந்து நேராக வர்றேன்னு சொல்லியிருக்காரு. சத்தியமங்கலத்தில் ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்தது. இப்போ இங்கே ஒரு சம்பவம். இதெல்லாம் சேர்ந்து வேறு என்ன டெவலப்மெண்ட் பண்ணணும், சில ஃபென்ஸ் எல்லாம் போடுறது ஒரு புதுசாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ அமைச்சர் அதை வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்காரு. அவரை வச்சு ஒரு நாளைக்கு மீட்டிங் போடும்போது இந்த பற்றாக்குறை என்ன இதெல்லாமே பேசிக்கலாம். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த மாடுகளை வந்து வனப்பகுதிக்குள்ள அது இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று இருக்கிற விவசாயிகளுக்கு அது ஒரு பயன்படுங்கிறது ஒன்று. இன்னொன்று நடைமுறையில் அவங்க அனுபவத்தில் அந்த மாடுகள் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த யானைகள் வருவது குறைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு இல்லை. பட் அதை பற்றி கவலை இல்லை. மாடு கொண்டு போய் மேய்க்கிறதுக்கு அது ஏன் நிறுத்தப்பட்டது, ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் நிறுத்தப்பட்டது அதை பார்த்துட்டு அதில் எந்த பிரச்சனை இல்லைனாக்க ஒரு டெம்பரரியாக அனுமதிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு தற்காலிகமாக ஒரு சோதனையாக அனுமதிச்சு பாருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதிகாரிகள்கிட்ட. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் முடிவெடுத்து பண்ணுவாங்க.